மேடைக்கு வாங்க என்ற சேனலின் அடுத்த பதிவாக கலைத்திருவிழாவிற்கு மாறுவேட போட்டிக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற பாரதியார்களுக்கான பேச்சு உரை இதோ. மதிப்பிற்குரிய நடுவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நீங்கள் என்னை பார்க்கிறீர்களா இல்லை என் மீசையை பார்க்கிறீர்களா? நீங்கள் என்னை பார்க்கிறீர்களா இல்லை முண்டாசோடு கூடிய என் உடுப்பை பார்க்கிறீர்களா? இந்த பாரதி என்பவன் வெறும் மீசை அல்ல, ஒரு மனநிலை. இன்று இந்த மேடைக்கு நான் வந்திருப்பது என் வரலாற்றை சொல்லவும் அல்ல, உங்கள் நிகழ்காலத்தோடு கூடிய எதிர்காலத்தை சொல்ல. இந்த கலை திருவிழாவின் மையக்கரு இளையோர் திறன் என்று கேள்விப்பட்டேன். என்னை விட இளையவன் உங்களிடமே உள்ளபடி எடுத்துச் சொல்ல யாரும் இல்லை என்பதால் நானே வந்திருக்கிறேன். இந்த பாரதி வெறும் உடல் போர்த்திய மனிதன் மட்டுமல்ல, அநீதியை கண்டால் அமைதியாக நிற்க மறுக்கும் ஒரு அக்னியின் அவதாரம். தீராத சுதந்திர தாகம் கொண்டிருந்தவன், எதிர்கால இந்தியாவை என் எழுதுகோளால் வடிவமைத்தவன். என் உச்சி மீது வானமே இடிந்து விழுந்தாலும் பயம் வேண்டாம் என்று பணிவோடு சொன்னவன். என் இளைய சமூகமே, எங்கே நான் கண்ட சுதந்திர பூமி? எல்லோர் கையிலும் ஒரே வடிவமாக ஒரே திரையை மட்டுமே பார்த்தபடி உட்கார்ந்திருக்கத்தான் அன்று நான் வெறி கொண்டு சுதந்திரத்தை வளர்த்தேனா? உலகெல்லாம் சென்று இங்கு கலை செல்வங்களை குவித்து வர சொன்னேனே, எங்கே அந்த செல்வங்கள்? பிறந்த நாட்டை விட்டுவிட்டு இந்தியாவின் மூளைகளை வெள்ளையனுக்காக செலவு செய்கிறீர்களாமே. எனக்குள் இருக்கும் பாரதியை எழுப்பி விடாதீர்கள். பட்டங்கள் கொண்டாலும் படைப்புகள் இல்லையாமே, தகவல்கள் இருந்தாலும் தாகங்கள் இல்லையாமே. என் சொந்தங்களே, என் கோரிக்கை ஒன்றே ஒன்றுதான். நான் உங்களிடம் இன்னொரு பாரதியை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. மாறாக உங்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் திறமையை எதிர்பார்க்கிறேன். அந்த திறமை விழித்தெழும் போது உன் குடும்பம் உயரும், அதை சார்ந்த உன் சமூகம் உயரும், அதை சார்ந்த நம் நாடும் உயரும். அதனால் இன்றே திறமையான குழந்தையாய் மீண்டும் பிறப்படு, வெறியோடு புறப்படு. போகும் வழியினில் யாரேனும் உன் வயதை கேட்பார்கள். 10 15 உரியதை சொல்ல வேண்டாம். இன்றுதான் புதிய மனிதனாய் மாற பிறந்திருக்கிறாய் என்பதால் என் வயது ஒரு நாள் என கூறு. எள்ளி நகையாடும் இந்த உலகத்தை கிள்ளி உடைத்தெறிந்து முன்னேறு. இளையோரின் திறன் சாதாரணமல்ல, இளையோரின் திறன் சாதாரணமல்ல என்பதை புரிந்தால் நீ படைப்பாய் சாதனைகள் பல. வாய்ப்புக்கு நன்றி கூறி வா வா என் இளைய சமூகமே என வாய் நிறைய கூவலிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.